எத்தை மொட்டை அடிச்சு காது குத்த வந்துட்டு எவ்வளவு நேரம் அப்படியே நின்னுட்டே இருக்குது. தாய் மாமே வருவாரா வரமாட்டாரா? பேசாம எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போவோமா? என்ன ரசத்து சொல்லியா? எதுக்கு வீட்டுக்கு போணும்? மொட்டை அடிச்சு காது குத்திட்டு தான் வீட்டுக்கு போகணும். தாய் மாமனே எங்க தேய்? தாய் மாமா வராம யார் மடியில வச்சு மொட்டை அடிக்க? அதெல்லாம் வருவா, நீ பாட்டுக்கு அமைதியா இரு. எத்தை ஊர் ஜனம் முன்னாடி அசிங்கப்படுத்திராதங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தாய் மாமா வரலனா இப்பயே ஃபங்க்ஷன் கேன்சல்னு எதையாவது சொல்லிட்டு வீட்டுக்கு போயிரலாம். வேணும்னா சொல்லுங்க, நான் கூட மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிடுறேன். அதனால ஃபங்க்ஷன் நடக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போயிரலாம் தேய். தேவையில்லாம இங்க நின்னு மாத்த வாங்கிராதங்க. நீ நல்லா நடிப்பா, நீ எனக்கு தெரியும் ராசாத்தி. உன் நடிப்பெல்லாம் இங்க கொண்டு காட்டாத. தாய் மாமி தானே வரணும், அவன் கண்டிப்பா வருவான். நீ வாயை மூடிட்டு நில்லு. எத்தே எவனோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தாய் மாமன் சொன்னாலும் என்னால ஏத்துக்கிட முடியாது. உண்மையாவே தாய் மாமன் இருந்தா மட்டும் வர சொல்லுங்க, மொட்டை அடிப்போம், காது குத்துவோம். இல்லனா எவனோ இங்க வரான்டா. இந்த பாரு ராசாத்தி, தாய் மாமன் முறைக்குதான் ஒருத்தரை வர சொல்லிருக்கேன், வருவான். அவன் தாய் மாமன் முறைதான் வரும். எப்படி தாய் மாமன் முறை வரும்? அவளுக்கு தான் யாருமே கிடையாதுல, அவளே ஒரு அனாதை. இங்க பாருங்க சுமந்தி அம்மா, இதுக்கு மேலேயே குழந்தைய யாரும் இல்லாதவா அனாதன்லாம் சொல்றது வச்சுக்காதீங்க. அவன் ஒன்னும் யாரும் இல்லாதவ கிடையாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு புருஷன் இருக்காரு, இப்ப பிள்ளையும் பிறந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு நான் இருக்கேன். பெத்தவ மட்டும்தான் பிள்ளை கிடையாது. நான் பெத்தலனாலும் அவ என் குழந்தைதான். என் பிள்ளைங்களுக்கு மேல அவ என்னைய நேசிக்கிறான், நானும் அவளை நேசிக்கிறேன். இதுக்கு மேல என் முன்னாடில என் குழந்தைய அண்ணாதன்லாம் பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. என்ன எகிரிட்டு வரீல? என்ன உங்க மாமா அனாதைதா? அனாதை அனாதைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ராசாத்தி வாய மூடு. நான் கோயிலாச்சே ஒண்ணு பேச கூடாதுன்னு நின்னுட்டு இருக்கேன். நீ வந்ததுல இருந்து அந்த பிள்ளை என்ன வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கா? இப்படி அவளை காராடி எதுக்கு? அவனோ அனாதை கிடையாது, அவ அப்பா சொன்ன மாதிரியே அவளுக்கு புருஷன் இருக்கா, பிள்ளை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே அவளுக்கு சொந்தம் தான். நீ என்னமா அவளுக்கு யாரெல்லாம் அனாதானதான் என்ன எப்படி சொல்லுவ? புருஷன் பிள்ளையை விட வேற ஒரு பொண்ணுக்கு எந்த உறவு பெருசு இந்த உலகத்துல? அப்படி பார்க்க போனா அவளுக்கு எல்லா உறவும் இருக்கு. இதுக்கு மேல இப்படி ஒரு வார்த்தை நீ பேச நல்லா இருக்குடா சொல்லிட்டேன். எத்தே நான் அதுக்கு சொல்லலத்தே, அவளுக்கு கூட வரணும்னு யாரும் கிடையாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஏதாவது ஒன்று ரெண்டு சொந்தம் இருந்திருந்தா கூட நான் வாயே பேசியிருக்க மாட்டேன். ஒரு சொந்தக்காரவிய கூட அவளுக்குன்னு கிடையாது. அதனாலதான் என் வயிற்றுச்சல நான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இப்படி பேசாதங்க தே. ஏன் என் மருமகள நான் நாலு வார்த்தை பேசக்கூடாது? நீங்க மட்டும் என்ன பேசுறீல்ல, அதே மாதிரிதான் நான் என் மருமகள நாலு வார்த்தை பேசியே. அதுக்கெல்லாம் இப்படி தடை போடாதுங்க தே. ஓஹோ, உன் மருமகள தான் இப்ப பேசுறியா? யாரும் இல்ல ஒன்னும் இல்லன்னு குத்தி காட்டிட்டு இருக்காவல நீ. நான் உன்னை பேசுனேன்னா அதுக்கு நாலு காரணம் இருக்கும். நீ எந்த காரணமும் இல்லாம தான் அவளை பத்தி பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். பார்வதி விடு. இல்லங்க, நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வந்திருக்க இடத்துல கோயில்ல கூட பார்க்காம அந்த பிள்ளை என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா பாருங்க. எதுக்காக அவன் பேச தெரியுதா? நாலு பேர் காதுல விழணும், அவளை எல்லாரும் கேவலமா மதிக்கணும் தான் இவ இப்படி பேசிட்டு இருக்கா. சரி சரி விடு பார்வதி, எதானாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம். நீ வர சொன்னாலும் இன்னும் வரலையே என்னன்னு பாரு. கோயில்ல போட்டு சொல்லிட்டா இப்ப வந்துட்டு இருக்காவல, வந்துருவாவே. என்ன சொத்த நேரம் பொறுத்துருங்க, இப்ப வந்துருவாவே. அது புரியாம தான் அவ கத்திக்கிட்டு கிடக்கா. ஆமாத்தே, என்னைய பார்த்தா கத்துற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இவளால நான் எவ்வளவு அவமானப்படுறேனே எனக்கு தான் தெரியும். அப்படி நீ என்ன அவமானப்பட்டுட்டா? அவ உன்னை என்ன அவமானப்படுத்திட்டா? பார்க்கவே எல்லாம் என்கிட்ட தான் பொண்ணு எந்த ஊர்ல இருந்து கட்டினியா அப்படின்னு கேட்காவ. பொண்ணோட அப்பா அம்மா யாரு, எப்படி வசதி, எவ்வளவு நகை போட்டாவ, எவ்வளவு சொத்து பத்தி இருக்குன்னு விசாரிக்காவ. இவ தெருவுல உட்கார்ந்து இட்லி வித்துட்டு இருக்கான்னு என்னால சொல்ல முடியுதா? என் மொபைல் பிசினஸ் பண்ணியா? இவ ரோட்ல உட்கார்ந்து இட்லி கடை போடியா? அவமானமா இருக்குது, வெளியே சொல்லவே. இங்க பாரு ராசாத்தி, எவ உன்கிட்ட அப்படி கேட்டாலும் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அவளுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டேன், நீ சொல்லண்டா. சரியா? இதுக்கு மேல உனக்கு எந்த அவமானமும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏங்க உங்க அம்மா அவ்வளவு பேசியாவளே, எனக்காக நீங்க ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? அப்படியே பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே நின்னுட்டு இருக்கீங்களா? எதுக்கு? ராசாத்தி, நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருந்தா உனக்காக நான் பேசியிருப்பேன். உன் பேச்சும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. வேறவே எங்க அம்மா யாசதான் செய்வாவே, நீ வாங்கதான் செய்யணும். நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? இத்தனை வருஷத்துக்கு வரவோ உங்க அம்மா என்ன ஏசியாவ? நான் அவளை ஒரு வார்த்தை கூட பேசிட கூடாது. உடனே இடம் மறிச்சு இவ என்ன பேசியாவ? நாளைக்கு ஏன் மருமாவை எப்படி என்னைய மதிப்பா? ராசாத்தி, மருமாவனி இப்பயாவது ஏத்துக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசாத்தி. மருமாவள மருமாவ சே, அந்த டீ கடைக்காரி அவ எப்படிங்க என்னைய மதிப்பா? டீ கடைக்காரி மதிக்கணும்னு அவசியம் இல்ல, உன் மருமாவனி மதிப்பா. மதிக்கலனா நான் மதிக்க வைக்க, நீ பயப்படாத.
ரொம்ப பேசாதீங்க நீங்களும். உங்க அம்மா எப்படி பேசியாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஜெராக்ஸாட்ட பேசுங்க. ஆமா, தாய் மாமா வரேன்னு சொல்லியாவல்ல, யார் அந்த தாய் மாமை? எங்க இருந்து திடீர்னு மாத்தி வந்தா? உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது ராசாத்தி. உங்களுக்கு கூட தெரியாது? உங்ககிட்ட கூட உங்க அம்மா சொல்லல? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது ராசாத்தி, எங்க அம்மைக்கு தான் தெரியும். உங்க அம்மா ரொம்ப தான் ரகசியப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். எவன் வாரா நானும் பாக்கேன். நீங்க இருக்கா மொட்டை அடிச்சு காது குத்த வேண்டியதானே? எதுக்கு மச மச நின்னுட்டே இருக்காவ? யாருக்காச்சும் காத்துட்டு இருக்காவளோ? ஆமா செல்லம்மா, மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு தாய் மாமா இன்னும் வரலையா? தாய் மாமா மடியில வச்சுதானே மொட்டை அடிச்சு காது குத்துவாவே. அதான் வரட்டோன்னு காத்துக்கிட்டு இருக்காவேன்னு நினைக்கேன். நீங்க இருக்கா அந்த குழந்தைக்கு தான் அப்படி யாருமே இல்லையே. ஆமாக்கா, அந்த குழந்தைக்கு தான் யாருமே இல்லையே. குழந்தையோட அப்பான்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, அவருக்கும் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது. பிறகு எப்படி தாய் மாமா வருவா? யாருமே இல்லங்கிறதுனால அங்க பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கேன். யார் மடியில வச்சு காது குத்தன்னு தெரியாம தான் நீ முடிச்சுக்கிட்டு இருக்காவ போல. என்னமா தெரியல செல்லம்மா, தாய் மாமா அந்த தடவை தான் மொட்டை அடிச்சு காது குத்துனான்னு அங்க பேசிக்கிட்டு இருந்தாவ. நான் அதை காதுல வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கல. அப்படியாக்கா? ராசதி அக்கா அங்க கோவமா நிக்கிற மாதிரி தெரியுது, பாருங்களா? ஆமா செல்லம்மா, கோவமா தான் இருக்காவ. தாய் மாமா இன்னும் வரல பத்தி அத கோவத்துல இருக்காவளோ என்னவோ. ஏக்கா, தாய் மாமே மொட்டை அடிச்சு காது குத்தியதுக்கு தானே? ஆமா செல்லம்மா. சரிக்கா, மொட்டை அடிச்சு காது குத்துற பிறகு தாய் மாமனுக்கு ஏதாச்சும் செய்வாங்களா? செல்லம்மா, அது எப்படி மொட்டை அடிச்சு காது குத்துற பிறகு தாய் மாமனுக்கு செய்வாவே? தாய் மாமன் தான் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியிருக்கும். இப்ப காது குத்தியாவளே, அதுக்கே தங்கத்துல தோடு வாங்கிட்டு வந்து போடணும். அப்படியே தங்கத்துல தோடு வாங்கிட்டு வந்து போடணுமா? ஆமா செல்லம்மா, அதனால தானே தாய் மாமன் யாரும் வரையில முன்னாடி. மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு தான் யாருனால வந்து சும்மா உட்காருவாங்களே. செய்முறைகள் செய்யணும். அப்படியாக்கா? நான் தாய் மாமனுக்கு தான் ஏதாவது செய்வாவேன்னு நினைச்சேன். என் மவனையே அங்க போய் உட்கார வச்சிடலான்னு தான் கேட்டேன். ஆனா கம்மல்லாம் வாங்கி போட முடியாது, அதனால அவைய ஏற்பாடு பண்ண ஆள் வந்த பிறவே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகட்டும். செல்லம்மா சரியான ஆள் தான். மவனை அங்க கொண்டு போய் உட்கார வச்சா 10 பவுன்ல செயின் போடுவாங்கன்னு நினைச்சிருக்கோம். அதனால மவனை அவன பிள்ளைக்கு தாய் மாமன் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் செய்யணும்னு உடனே வாய மூடிட்டு சரியான ஆளாதான் இருக்காவே. செல்லம்மாக்கா, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. உங்க மகனுக்கு அந்த பச்சைக்கிளிய கேட்டியவே கெட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டாவே. ஆனாலும் உங்க மகனை தாய் மாமனா உட்கார வைக்கலான்னு ஆசைப்பட்டிய பத்தியலா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான்க்கா. ஆமா ஷில்பா, ஆனா ஏன் பெரிய மனசுதான் இங்க யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்காவ. சரி விடு, அது ஏற்பாடு பண்ணாலே வரட்டும். யார் அப்படி கம்மல் தோட்டலாம் தங்கத்துல வாங்கிட்டு வராவன்னு நானும் பாக்கேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் வர போறது இல்ல. சும்மா அப்படி எப்படி நின்னு முழிச்சிட்டு அவையில எப்படியோ மொட்டை அடிச்சு காது குத்திட்டு வர போறாவ. பேருக்குதான் தாய் மாமன் சொல்லிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். ஒரு பவுன் தங்கம் என்ன விலை விக்குது இந்த காலத்துல? இவன் மாவளுக்குள்ள யாராவது தங்கத்துல கம்மல் வாங்கிட்டு வந்து போடுவாங்களா? போட மாட்டாவக்கா, சும்மாதான் சொல்லியாவ. ஆமா ஷில்பா, யார் வராவன்னு பாப்போம். ஏமா, அதோ பாருங்க, தாய் மாமே வந்தாச்சு. தாய் மாமனா? உங்களுக்கு தெரியாது நீயா? இல்ல ராசாத்தி, அவிய கார்ல எல்லாம் வந்து இறங்குறாவ பாரு, அதனால தாய் மாமா மாதிரியே தெரியுது, அதனாலதான் சொன்னேன். நல்லா உங்க அம்மா கூட சேர்ந்து நடிங்க. ஆமா, யார் அவிய? அவியலோ நம்ம சொந்தக்கார அவியதான். மாணிக்கத்துக்கு மச்சான் முறை வரும். மாணிக்கத்துக்கு மச்சான் முறை வருமா? ஆமா ராசாத்தி, நம்ம பேட்டிக்கு தாய் மாமே முறை தான் வரும். அவ கூட பிறந்தவியதான் தாய் மாமே முறை வரும். நம்ம குடும்பத்துல உள்ளவியலாம் அவ தாய் மாமே முறைக்கு ஆக்காதங்க. இங்க பாரு ராசாத்தி, எங்க அம்மா தான் வர சொல்லியிருக்காவ. வாய மூடிட்டு இரு, எதுவும் பேசாத. நான் பேசதான் செய்வேன். இன்னைக்கு எப்படி மொட்டை அடிச்சு காது குத்தியாவ நானும் பாத்துறேன். என்னாச்சு? மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? ஒரு நேரம் உங்களை விட்டு கண்ணு அங்கங்க அசைக்க முடியல. எப்ப சண்டை போட்டு உருண்டுறீங்களான்னு திக்கு திக்குன்னு பயமா இருக்கு. உன்னிதான் இவங்க கூட விளையாடாதுன்னு சொல்லிருக்கல பிங்கி. எப்ப பாரு அடிச்சு போட்டியா நீ அழுதுகிட்டே தெரியா? நீ பூ மாதிரி கூட விளையாட வேண்டியதானே? நீ எதுக்கு அழியா? எப்பவுமே நீ தானே அடிச்சு அவாழ்ந்துட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன ஒன்னியாவா அடிச்சுட்டாளா? ஏ, வரும்போது மாமா சாக்லேட் வாங்கி தந்தா. நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிருந்தேன், பெரிய சாக்லேட் வாங்கி தந்தால. அதுக்குள்ள தின்னு தொலைஞ்சாச்சா? மறுபடியும் அதுக்குள்ள சாக்லேட்டுக்காக அழுதுகிட்டு இருக்கே. மிளகாய் வச்சு கண்ணுல தேய்ச்சி விடுவேன். சும்மா சும்மா சாக்லேட்னு கேட்டு இருந்தீங்கன்னா வேற என்னல? யாரு? சும்மா என்னது குடுமியா?
அந்த குடுமி எங்க இருக்கான்னு பார்த்து கொண்டே அறுத்துட்டு வரேன் இன்னைக்கு. சேகர், இந்த புட்டி சேகர், புட்டி என் கழுத்துல கட்டு சேகர். இது வாங்கி என் கழுத்துல கட்டு. சாமி, இது தாலி. தாலி தான் சேகர், நான் மட்டும் என்ன வேலினா சொன்னேன். இத வாங்கி என் கழுத்துல கட்டு சேகர். ஐயோ, என்ன முடியாது. எதுக்கு சேகர் அப்படி சொல்றா? என்ன அக்கா திட்டுவா சாமி. நான் தாலியை கட்ட மாட்டேன். இங்க பாரு சேகர், என் கழுத்துல மட்டும் நீ இப்ப இந்த தாலியை கட்டல, நான் என்னோட கழுத்துல கயிறு கட்டி தொங்கிடுவேன். சாமி, எதுவும் பேசாத. உங்க அக்காவையும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் சமாளிச்சுக்கிட்டேன். நீ ஒழுங்கா இந்த தாலியை வாங்கி என் கழுத்துல கட்டு. இல்ல, நான் சொன்னதை செஞ்சிருவேன். உனக்கு தெரியல சேகர், நான் சொன்னா செய்வேன். தாலியை கட்டுறியா இல்ல கழுத்துல கயிறு கட்டட்டுமா? ஐயோ, வேண்டாம் சாமி. அப்ப இந்த புட்டி இந்த தாலியை என் கழுத்துல கட்டு. சாமி, கட்டுன்னு சொன்ன சேகர். நான் எத்தனை வருஷமா உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என் காதலோட ஆழம், உயரம், அகலம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சாமி, புட்டி சேகர், தாலியை கட்டு. தரவு எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். குறிப்பா உங்க அக்கா வரதுக்குள்ள இந்த தாலியை கட்டு. இப்ப விட்டா எப்பவுமே கட்ட முடியாம போயிடும் சேகர். உன் மனசுலயே நான் தான் இருக்கேன், நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கல்யாணம் தானா நடக்கும், நானு இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். அது நடக்கிற மாதிரி தெரியல. என்ன வேலை காத்துட்டு இருந்தா என்ன மாதிரி முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த திடீர் முடிவு. வெட்டி சேகர், இந்த தாலியை கழுத்துல கட்டு. இல்ல, நான் கழுத்துல கயிறு கட்டிடுவேன். ஐயோ, வேண்டாம் சாமி. அது வேண்டாம்னா நீ என் கழுத்துல தாலியை கட்டு சேகர். நம்மளுக்கு நேரம் குறைவா தான் இருக்கு, சீக்கிரம் வாங்கி கட்டு. இத தவிர எனக்கு வேற நல்ல வழி தெரியல. இந்த புட்டி. சாமி, சேகர், தாலியா கயிறா? கயிறு வேண்டாம் சாமி. அப்படின்னா இந்த தாலியை புட்டி என் கழுத்துல கட்டு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புட்டி சேகர். எங்க அக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க தெரியல சாமி. உங்க அக்காவை தாலி கட்டி முடிஞ்ச வரவே நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு அவியலால வாயை திறக்க முடியாத அளவுக்கு என்னால பேச முடியும். ஆனா தாலி கட்டலன்னா என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது சேகர். கட்டு சேகர், தாலி கழுத்துல கட்டு. சாமி, என் கழுத்துல வேணா கட்டிக்கிடட்டுமா? சேகர், தாலியை என் கழுத்துல தான் கட்டணும். பொண்ணுங்களுக்கு தானே தாலி கட்டணும். உன் கழுத்துல எல்லாம் கட்டக்கூடாது. ஒழுங்கா என் கழுத்துல கட்டு. சின்ன தம்பி பிரபு மாதிரி தாலினா என்னன்னு தெரியாத மாதிரி பேசாத சேகர். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் தாலி எதுக்காக கட்டுறோன்னு. கட்டு சேகர், யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரமா கட்டு. சாமி, நானே யோசிச்சு முடிவு எடுத்திருக்கியா? ஊருக்கு போன தடவை பாத்துக்கலாமே சாமி. சேகர், அதெல்லாம் முடியாது சேகர். மொட்டை அடிச்சு காது குத்த வந்திருக்க இந்த இடத்துல தான் நம்மளோட கல்யாணம் நடக்கணும். நான் ஊர்ல இருந்து வரும்போதே நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு போகணும்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். அதுக்காக தான் நான் இத்தனை நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே தோத்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இதுதான் சரியான நேரம் சேகர். சீக்கிரமா என் கழுத்துல தாலியை கட்டி யாராவது வந்துட போறாங்க. யாராவது வந்துட்டா கூட நல்லா இருக்கும். ஏன் சேகர், எதுக்கு? சாமி, அது வந்து கல்யாணத்தை தனியா முடிச்சா நல்லா இருக்காதுல்ல. யாராவது வரட்டும் சாமி, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. சேகர், நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நிஜமாலே கயிறெல்லாம் ரெடியா தான் இருக்கு. என்னோட காதலை நீ ரொம்ப ஈஸியா அடக்கூடாது சேகர். என் காதல் மிகவும் உயர்ந்தது. நீ அதை சாதாரணமா நினைக்காத சேகர். தாலியை கட்டு. இல்ல, கயிறு கட்டிடுவேன். ஐயோ, வேண்டாம் சாமி, தாலி கட்டுறேன். கட்டு சேகர். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் பல நாட்கள் காத்துக்கிட்டு இருந்தேன். போன தடவை வரும்போது எங்க அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சு, இப்ப எனக்கு முடிய போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாலியை கட்டு சேகர். எதுவும்